वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमणपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः. ஆமாம் ஏழுக்கா அடியே 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 வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த உற்சவத்தில் ஒரே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை சொல்லிவிடுறேன். இந்த சபையில் விண்ணப்பம் பண்ணால் தானே சரியாக வரும். அதுலேயும் வெண்ணத்தாழினா மன்னார்குடி சோழமண்டல அலங்காரம்ன்றது ஒரு பகத் விசேஷம். அதை தொண்டமண்டலத்தில் பார்க்க முடியாது. அப்படியே பார்க்கலாமா தெரியல, பாருங்க பார்க்காதவங்க அதை பற்றி இல்லை. அப்படி வரைச்சு இதில் ஒரு கையில் குடத்தை கொடுத்துடலாம், ஒரு கையில் இந்த மாதிரி கையில் வெண்ணையை கையில் வச்சுட்டு அவன் யாச்சகம் கேட்கிற மாதிரி அலங்காரம் பண்ணுறான். உண்டா இல்லையா? எனக்கு அலங்காரம் ரொம்ப தூரம்பா. நான் அலங்காரத்தை சேவிப்பினை ஒழிய அலங்காரம் கிட்ட இன்னொரு ஒர்க்கே கிடையாது. அதுதான் அப்படி வரைச்சே இதனுடைய சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை அடியன் இந்த மகோத்சவ தத்துவ நிதின்னு ஒரு புத்தகம் எழுதின, அது எங்கெங்கே வச்சிருக்கேன், எங்கே இருக்குன்னு தெரியல, இருக்கலாம். அதில் கொடுக்குறார் எதற்காக இந்த மாதிரி பண்ணுறான். இப்போ இவர் போய் என்ன நீங்களோ வெண்ணெயை எடுத்து அடிக்கிறீங்க, அவனோ குடத்தில் வாங்கி போட்டுக்கிறானா இல்லை வெளியில் கொடுக்குறானா, இது என்னோட தத்துவம், இதனுடைய ரசம் என்ன அப்படின்னாக்க, எதற்குமே இந்த உற்சவத்தை அலங்காரத்தை நாம் அந்த ரசத்தை வச்சுன்னு பார்த்தோம்னு சொன்னால் ஆச்சரியகரமாக இருக்கும். என்ன அப்படின்னா, எம்பெருமான் அந்த பல்லக்கில் வரும் பொழுது, இது தேரெழுந்தூர் பாசுரத்தில் சொல்ற, செந்தமிழும் வடகலையும் திகழ்ந்தனாவர் திசை முகனை அணையவர்கள் செம்மை மிக்க அந்தணர். அவ வாழக்கூடிய இந்த சன்னதியில இவ அனுதினமும் வேதத்தையும் வேதாந்தத்தையும் விசாரம் பண்ணின அந்த உபனிஷத் ஆகிய வெண்ணையை தன்னுடைய ஆத்துல வச்சுட்டு இருப்பாளாம். இவர் என்ன பண்றாராம், உங்க ஆத்துல அந்த சாஸ்திரம் ஏதோ ஒன்று பரிசீலனை பண்ணிய அந்த உபனிஷத் வெண்ணெய் இருக்காடா அப்படின்னு கேட்கிறாராம். இவா வெத்திலையில வச்சு அன்னைக்கு மாத்திரம் பார்த்தா, மீதி வாழைப்பழமோ பேரிச்சி பழமோ கொடுத்தா பாதி பாதி திருப்பி கொடுத்துருவான். இந்த வெண்ணையை மாத்திரம் வாங்கி இது குடத்துக்குள்ள போட்டுருவான். இது நான் அர்ச்சகநாத்தில் சகரவங்கல் பண்ணி சாப்பிட்றதுக்கா கிடையாது. இந்த உபனிஷத் சாரமாகிய வெண்ணெய் இவன் யாச்சகம் கேட்டு 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 இதை குடத்துல வாங்கி போட்டுண்டு கடைசியில போய் இதை எல்லாருக்கும் விநியோகம் பண்றான்றத ரசத்தை தான் இதுல காட்டுறது. கைவல்ய நவநீதம்னு சொல்றா இல்லையா? இந்த நவநீதம் என்ன அப்படின்னாக்க, சாஸ்திர விசாரமாக இருக்கக்கூடிய உபனிஷத் வேதாந்த விசாரத்தினுடைய உபனிஷத் சாரம் இதுதான். அதுதான் அந்த மாதிரியாக இந்த ஒவ்வொரு விஷயத்தினுடைய சாரத்தையும் நாம் எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால், ஸ்ரீபஞ்சராத்திராகமத்தினுடைய ரசத்தை வச்சிருந்தால்தான் ஒவ்வொன்றையும் அனுபவிக்க முடியும். இல்லைன்னா எல்லா சாஸ்திரமும் எம்பெருமான் திருமுகத்தில் வந்ததுதான். யோகோ ஞானம் ததா சாங்கியம் வித்யா ஷில்பாதி கர்மச்சா. என்ன தூங்குறாளா முடிச்சிருக்கான பார்க்கணும் இல்லையா? அப்படி வரைச்சு வேதா சாஸ்திராணி விஞ்ஞானம் ஏதத் சர்வம் ஜனார்தனாதுன்னு சொல்லியாச்சு. அப்போ இது எல்லாம் சாஸ்திரம் தானே. இந்த சாஸ்திரம் பாஞ்சராத்திரத்துக்கு மாத்திரம் ஏன் பகவத் சாஸ்திரம்னு பேர் வச்சான்? மீதி எல்லாம் சாமானிய சாஸ்திரம் தான். சுவாமி சொல்வார் அடிக்கடி, இவை எல்லாம் அது ரகுவம்சம் ஆகட்டும் குமார சம்பவம் ஆகட்டும் எந்த சாஸ்திரமாகட்டும் எல்லாம்
சாமானிய சாஸ்திரம் தான். இது ஒண்ணுதான் பகவத் சாஸ்திரம். எதனால அப்படின்னு கேட்டால், மீது எல்லா சாத்து முறையும் பாருங்க, தொடக்கம் சாத்து முறை எல்லாம் எங்க நடக்கும்? அர்த்த மண்டபத்துக்குள்ளோ வெளியிலோடு நின்றுவிடும். இந்த பஞ்சோபனிஷத் மந்திரமாகட்டும், துவாதசாட்சர மந்திரமாகட்டும், அஷ்டாட்சர மந்திரம் எல்லாம் கர்ப்பகிரகத்துக்குள்ள போகும். ஆகையினால இதுவும் பகவான் சொன்ன சாஸ்திரம், அவன் திருமேனிக்குள்ள போறது. இது எம்பெருமானால் உகக்கப்பட்ட சாஸ்திரம், அங்கேயே நிற்கிறது. அதனாலதான் இது சாமானிய சாஸ்திரம், இது பகவத் சாஸ்திரம் தான். சரி, இப்போ அந்த பகவத் சாஸ்திரமானது எங்கேயாவது இருக்கா? எங்கேயுமே தெரியல. இப்போ இந்த ஏகாயன வேதம்னு சொல்றா. இப்போ இவர் சொன்னார் இப்போ இந்த தியானத்தில். அப்போ இந்த ஏகாயன வேதம்ன்றது எங்க இருக்கு? எங்கேயுமே தெம்படுற மாதிரி தெரியல. ஆனால் உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கு. பரமேஸ்வர சம்ஹிதையில சொல்றார், மகதோ வேத விருக்ஷஸ்ய மூலபூதோ மகானயம் சாகா ஸ்கந்தபூதா ரிகாத்யாச்ச சாகாபூதா மகாமுனேன்னு சொல்றாருங்க. அப்போ வேத விருட்சமானது எங்க? சமஸ்த விதமான சாஸ்திரங்களுக்கும் இந்த ஏகாயன வேதம் தான் உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கு. இதை எப்படி பார்க்கலாம்னு கேட்டால், இப்ப இந்த மணிமாலை இருக்கு இல்லையா, இந்த மணிமாலை எல்லாம் சேர்க்கறதுக்கு ஒரு கம்பியோ அல்லது ஒரு நூலோ ஒரு த்ரெட்டோ ஏதோ ஒன்று தேவையா இருக்கு. இந்த த்ரெட் மாதிரி அத்தனை மணிமாலையையும் அது சேர்த்து விடுறது. இதன் மூலமாக அகில புவனயன்ம தேம பங்காதிலீலே விவித வினதபோத விராத ரக்ஷைக தீட்சேன்னு சொல்ற மாதிரியாக ஸ்தேமம் பங்கம் சிருஷ்டி எல்லாத்தையும் செய்யக்கூடியதான சமஸ்த வேதங்களுக்கும் மூலமந்திரம் இந்த ஏகாயன வேதம். அப்போ இந்த ஏகாயன வேதமானது சமஸ்த சாஸ்திரங்களுக்கும் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அப்போ இந்த தனியங்குள்ள இருக்கா இல்லையா? இதான் விசாரம். என்ன தனியன்? நாம் நித்திய சொல்றோம். என்ன? ராமானுஜ சொல்லுங்களேன். ஒரு சொல்லக்கூடாது. என்ன? வந்தே வேதாந்த தேசிகம்ன்ற சப்தம். இதை நாம் அனவர்த்தம் சொல்றோம் இல்லையா? இதுக்குள்ள பாஞ்சராத்திரம் இருக்கா இல்லையா? இதான் விசாரம். சாதித்தா தகாரோ தேவதா ரூபா சகார சாஸ்திர கோவிதா தகாரோ கர்மணி புருஷா தேசிக பரிகீர்த்திதா. இது எதுல வருது? இது ஆகமோக்தமாக நாம் அனுபவிக்கணும். தேவதானுகாரித்வாத் கருணா சாஸ்திர விஸ்வாசாதா கருணாமய ரூபத்வாத் தேசிக இதியுபதீதிதா ஸ்லோகம். அது எல்லாமே தேசிக சப்தத்துக்கு அர்த்தம். அது உள்ள வருது. அப்ப பாஞ்சராத்திரத்துக்குள்ள எங்க இருக்கு அப்படின்னு கேட்டால், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார். த ஷ க தே என்கிற அக்ஷரம் இருக்க சாட்சாத் வாசுதேவ சப்தத்தினுடைய முக்கியமான சப்தம் தே. இது ஸ்திதி. சம் என்பது சகாரம் என்பது சம் விபர்த்தி இது சம்பு வைஷ்ணவானாம் அகம் சம்பு. அது சம்ஹாரத்துக்குள்ள போறது. கம் நாம பிரம்மா. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் மூணையும் சேர்த்த சப்தமாக ஸ்ரீபாஞ்சராத்திராகமத்தை கொண்டு அனுபவிச்சால்தான் முடியும். அதுதான். அதுக்கு அவங்க கடாட்சம் இருக்கணும். அது வேற விஷயம். உத்தாயா முதல் சப்தமே அதுதான். புரிஞ்சுதோ? ஆகையினால இந்த மாதிரி நாம் இதை பார்த்துட்டே வந்தோம்னு சொன்னால் சமஸ்த விதமான சப்தத்திற்கும் ஸ்ரீபாஞ்சராத்திராகமத்தினுடைய சம்பந்தம் இருக்கும். அதுல வரைச்சே எத்தனையோ சம்ஹிதைகள் இருந்தாலும் அதுல பாத்ம சம்ஹிதை என்பது மிக முக்கியமானது. பிரபஞ்சம் முழுக்க இப்போ ஸ்ரீரங்கம்னு எடுத்துட்டா பரமேஸ்வரன் அந்த கர்ப்ப கிரகத்தோடு நின்று போயிடும். ஈஸ்வரம்னு எடுத்துட்டா திருநாராயணபுரத்தோடு நின்று போயிடும். ஸ்ரீகிருஷ்ணம்னு எடுத்துட்டா திருக்குழந்தையோடு நின்று போயிடும். திருக்குழந்தையிலேயே கும்பகோணம் சாரங்கபாணி சக்கரபாணி 2 பேருக்கு தான் ஒதுக்கும். ராமனுக்கு அது செட் ஆகாது. இப்படி போகும். மீறி எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னு சொன்னா பாத்மம் தான் எடுப்படும்.
அப்போ அந்த பாத்மமானது ஏன் எடுத்துட்டாள் அப்படின்னு கேட்டால் பூர்த்தியான சம்ஹிதை என்று பெரியவாள் சொன்னார். அதுல இதுவரை சொன்னது அடியன் சொன்னது ஞானபாதம், யோகபாதம், கிரியாபாதம், சரியாபாதம் என்று 4ம் முழுமையாக கிடைக்கக்கூடியதான சம்ஹிதை. மீதி எல்லாத்துலையும் இருக்கு. இப்போ ஸ்ரீபரிஷத்தில் ஞானபாதம், யோகபாதம், கிரியாபாதம், அதிலும் ஸ்ரீபரிஷத்தில் சொல்லியிருக்கக்கூடிய யோகபாதமானது மிக பிரசித்தமானது. அப்படி வரைச்சே அப்போ பாஞ்சராத்திரத்தில் பாத்ம சம்ஹிதையில் வரைச்சே இது நாராயண பட்டர் சுவாமியினுடைய ஒரு விசேஷமான இந்த இப்படியாக அவர் எழுதி கொடுத்தது இந்த ஞானபாதத்தினுடைய விஷயமாக இருக்கிறது. இதை அவரிடம் சமர்ப்பிச்சுறேன். அடியன் இந்த இதில் அடியன் ஒரு புத்தகம் போடுறது எப்பவுமே ஒரு அதிக பிரசங்கமான ஒரு காரியம் இருக்கும். அதை அலமாரியை அலங்கரிக்கட்டும்னு சொல்லி கொடுத்து விடுறேன். இங்கே அடியன் வேதாந்தேய பிரதிஷ்டிதா சத்ய பிரகடலீலஸ்ய யவனஸ்ஸ மகேஸ்வரः. மகாசாத்விகர் விஷயங்களை எப்படி காட்டாலும் எப்போ சொன்னாலும் எப்போ காட்டாலும் சொல்லுவார். கண்ணம் பட்டாச்சார், தேழந்தூர் கண்ணம் பட்டாச்சார் தான் சொன்னதை மட்டும் இல்லாத சொல்லி வச்சு அதில் அண்ணா தம்பிகள் 3 பேர், அதில் ராமன் நல்ல வியாபகமாக நம்ம ஆகமத்துக்கு வேணுங்கிற புஸ்தகங்கள் எல்லாத்தையும் அப்பப்போ போட்டுருக்கார். நன்னா போட்டு அது அப்பப்போ எல்லாருக்கும் உபயோகமாக முடியுமாக நன்னா பண்ணி கொடுத்துட்டுருக்கான். அதனால் பெருமாளிடத்தில் ஆமருவியப்பனிடத்தில் பிரார்த்திக்கணும். என்னன்னு கேட்டால் இன்னும் நிறையா அவனுக்கு ஆயசையும் கொடுத்து இன்னும் பாஞ்சராத்திரத்தில் இருக்கக்கூடிய ஆகம விஷயங்கள் எல்லாத்தையும் நன்னா போடணும்னு சொல்கிறார். இப்போ அவன் சௌந்தரம் சொன்ன மாதிரி நமக்கு ஒரு பிராப்தம் இருந்தது. பாஞ்சராத்திர ஆகமத்தை பதபதார்த்தமாக சுலபம் சொல்லிருக்கோம். ஒரு பொறுத்த அவங்களுக்கு ராத்திரி 9:30 மணிக்கு வருவோம், 12 மணி ஆகும். ஆனால் அது 12 மணி சிரமம் தெரியாது, பாடம் சொல்லியிருப்போம். அதனால தான் இப்போ அவன் சொல்கிறத கேட்டு சிஷ்யாதிச்சது பராஜயம்னு சொல்கிற மாதிரி நம்ம சிஷ்யன் நன்னா சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறான். அது மாதிரி ராமன் நமக்கு சிஷ்யன் மாதிரி தான். அதில் ஒன்றும் இல்லை, ராமன் அப்படி உள்ளவன் தான், அதில் ஒன்றும் இல்லை. அது மாதிரி நிறைய புஸ்தகங்கள் போடுறான். நிறைய எல்லோரும் உபகாரம் பண்ணணும். அவன் புஸ்தகம் போடுறதுக்கு அது மாதிரி நிறைய உபகாரம் பண்ணணும். அப்பா பண்ணின ஒரு பெரிய தபஸ், அவருடைய ஒரு பெருமாளை தவிர வேறு ஒன்றும் இல்லைன்னு அவரும் சரி ரொம்ப நாள் முன்ன, நான் சொல்கிறது 40 வருடத்துக்கு முன்ன இருக்கும், இந்த மன்னாருடியில் இவருடைய மைனருடைய சதஸ் இருந்தது. சதஸில் அப்போ எதிர்வேதத்துக்கு பரீட்சை இருந்தது, ரிக்வேதத்துக்கு பரீட்சை கிடையாது. பாஞ்சராத்திர ஆகம் உண்டு, சாமானிய சாஸ்திரங்கள் உண்டு, விசிஷ்டாத்வைத சாஸ்திரம் உண்டு. அப்போது ஒரு தடவை ஒரு ரத்தன பட்டாச்சார்ன்ட்டு நாகப்பட்டினத்தில் எழுதுறார், நல்ல வியாபகர். இந்த பிரசன்னா தீட்சதற்கெல்லாம் அவர் உறவு வள்ளல், ஏதோ ஒரு அவள்லாம் அவா 2 பேர் இருந்தால், சுவாமி நான் பரீட்சை கொடுக்கலான்னு நினைக்கிறேன் பாஞ்சராத்திரத்தை பற்றின்னு. ஆடாடா இங்கே ஒன்றும் நான் பரீட்சையில் பண்ண முடியாது, என்னங்கண்ணா இப்படி சொல்கிறேன், நான் ஏதாவது 10 ரூபா சம்பாதிக்கலாமே நினைக்கிறேன். அதெல்லாம் இல்லை, இங்கே சொல்லணும், நாங்கள் கேட்டுக்கணும், நாங்கள் இங்கே பரீட்சை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியெல்லாம் பெரிய மகான்கள் எல்லாம் நிறையா அனுகிரகம் பண்ணியிருக்கா. அந்த அனுகிரகம் தான் இன்றைக்கி இவன் ராமன் இவ்வளவு பண்ணியிருக்காங்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறது. நமக்கு கண்ணம் பட்டாச்சார எப்போ பார்த்தாலும் ஸ்மரிச்சுக்கிறேன். இந்த மாதிரி கண்ணம் பட்டாச்சாருடைய ஒரு பெரிய இது அது மாதிரின்ட்டு மேலே இன்னும் போட்டு பெருமாள் நிறையா அனுகிரகத்தை பண்ணணும். அது மாதிரி எல்லாரையும் ஒத்தொத்தரையும் அப்படி சொல்லலாம். நரசராஜ வட்டரை அதாவது எல்லா இடத்துலையும் சாஸ்திரம் வாசிச்சிருப்போம், இல்லை ஆகமம் வாசிச்சிருப்போம், 2லேயும் ஒரு அபிமானம் இராது. மேல்கோட்டையில் இருக்கிற அர்ச்சகாலுக்கு மட்டும் சாஸ்திரங்கள்லேயும் அபியாசம் உண்டு, ஆகமங்கள்லேயும் அபியாசம் உண்டு. அது மாதிரி நம்ம நரசராஜ பட்டர்
சாமானிய சாஸ்திரங்கள்லேயும் நல்ல வியாபகம். அவள் தகப்பனார் சம்பத்குமார பட்டாச்சார், அவளெல்லாம் புண்ணிய புருஷாள், அவளெல்லாம் நினைக்கணும். அவர் எப்போ போய் ஏதாவது கட்டுப்பட்டால் கூட இதானே சொல்கிறேன்னு சொல்லுவாரே தவிர மாட்டேன்னு சொல்ல மாட்டார். அப்படி ஒரு 100 வயசு இருந்தார் சுவாமி, 100 வயசு இருந்து அப்புறம் வச்சார். அது மாதிரி அதே மாதிரி நரசராஜ பட்டருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நன்னா சொல்லி நல்லா இது பண்ணி அந்த பெருமாளிடத்தில் அவள் பண்ணி வைக்கிற ஒரு வச்சனம் சொல்கிறது உண்டு. நாமெல்லாம் தொண்ட மண்டலத்தாரில் பெருமாளை சேவை பண்ணி வைக்கிறது அவ்வளோ ரசம் கிடையாது, ரசமாக இருக்காது. தொண்ட மண்டலத்தாரில் சேவை பண்ணி வைக்கிறது அவ்வளோ ரசம் இருக்காது. தெற்க இருக்கிற ஒரு பட்டாச்சாரத்து குழந்தைய கூட்டா கூட அது குழந்தை சேவை பண்ணி வைக்கிறவான்னு ஒருத்தர் பண்ணி வைக்க மாட்டான். அது ரொம்ப ரொம்ப வசந்தது. தெற்க அந்த மாதிரி ஒரு குழந்தை, ஒரு பேராவூரணியில் ஒரு பையன் பாடசாலையில் வந்து படிச்சுட்டு இருந்தான். பெருமாளை சேவை பண்ணிவிட்டான்னா 6 மணி சொல்லுவோம், பெருமாள் இருக்க மாட்டார், 6 மணி சொல்லுவோம். அப்படி ஒரு அந்த பெருமாளை சேவை பண்ணி வைக்கிறதுல ஒரு அழகு தொண்ட மண்டலத்தை தெற்க தான். சோழ மண்டலத்தில் அது ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி ராமன் நிறைய அதெல்லாம் அவள்லாம் சேவை பண்ணிப்பா, அதிலெல்லாம் ஒன்றும் இதுவே இல்லை. அந்த மாதிரி எல்லாருக்கும் பெருமாளுடைய சங்கல்பத்தினால மேலும் மேலும் நல்ல ஆயசையும் கொடுத்து இந்த ஆகமங்களை இன்னும் இப்போ நமக்கு தெரிஞ்சதாக ஒரு 50-60 ஆகமத்தை நாமே சேர்த்து வச்சுருக்கோம். நம்ம ஆசிரமத்தில் லைப்ரரியில் 40-50 ஆகமம், கபிஞ்சலசம் இதெல்லாம் சந்துட காருட சம்ஹிதை அப்படின்னுலாம் எல்லாம் சேர்த்து வச்சுருக்கோம். இன்னும் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு யார் வேணாலும் நன்னா வாசிக்கணும். வாசிக்கிறவாளுக்கு இன்னுமே சொல்கிறோம், இப்போவும் கூட சொல்கிறோம், இது தீர்மானமான விஷயந்தான். இன்னும் யாராவது ஒருத்தன் ராமன்ட்டையோ நரசராஜ பட்டத்தையோ இல்லை யார்ட்டையாவது வந்தார் பேர் நம்ம பிரசன்னாட்டையோ யாராவது வாசிக்கிறேன்னு சொன்னால் அவளுக்கு உபகாரம் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம தயாராக இருக்கோம். ஏன்னா இந்த ஆகமமானது பிரகாசமாக வரணும், பகவத் சாஸ்திரம்னு சொல்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப பண்ணணும். புஸ்தகம் போட்டதுனால ராமனை பற்றி 2 வார்த்தை சொல்லணும். நாம் நரஸ்துதி பண்ணுறது இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும், ஓரளவுக்கு நித்தியம் பண்ணுறதில்லை. ஆனால் நல்ல காரியம் பண்ணியிருக்கிறதுனால, அதனால் கண்ணம் பட்டாச்சாருடைய பையன்கிற அந்த பெருமையினால் அதை சொல்லியிருக்கோம். அது மாதிரி மேலே இதுவும் நன்னா சதத்தில் எல்லாம் நிறையா இதை ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்டாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம். அது எப்படி எம்பெருமான் திருவுள்ளம் பத்துறானோ, அது அவனுடைய சாஸ்திரம் தானே, அவனே திருவுள்ளம் பத்துவன். அது மாதிரி நடக்கணும். அதே மாதிரி எங்கள் இவரை சொல்லணும், ஆஸ்தான வித்வான் 100வது திருநட்சத்திரம். இப்போ இந்த வாசி மாதத்தில் 100வது திருநட்சத்திரம் பூர்த்தியாகுது. இந்த நேரத்தில் அழகிங்கருடைய பரமானுகிரகத்துக்கு பாத்திரமானவர். 42ஆம் பட்டாளர்களுடைய பரமானுகிரகத்துக்கு பாத்திரமானவர். இன்னிவரெல்லாம் ப்ரெஸ்ஸு வச்சுட்டு இன்றைக்கும் ப்ரெஸ்ஸில் புஸ்தகங்கள் போட்டுருக்கார், இன்னும் பார்த்துட்டுருக்கார், இன்னும் புஸ்தகத்தை பார்த்துட்டுருக்கார். அப்புறம் சோம்பேறித்தனம் கிடையாது, இந்த வயசில் கூட அவருக்கு சோம்பேறித்தனம் இல்லாத புஸ்தகத்தை பார்த்துட்டுருக்கார். அவருக்கும் பெருமாளுடைய இதில் இன்னொரு 10 நாளில் இந்த மிருகசீரிடோட மாசி மிருகசீரிடம் 100வது திருநட்சத்திரம் பூர்த்தி. அடுத்த வாரம் சதசு, இது வேறு ஒரு சதசு வச்சுருக்கார் அவர் மாதிரி ஸ்ரீபாஷ்யத்தில். இன்னொன்று பாஞ்சராத்திராத்திரின்னு இந்த வருடம் ஏதோ அது தோணித்து. இதில் வேறு சில பேருக்கெல்லாம் அபிப்பிராய வேதங்கள்லாம் உண்டு, இந்த மாதிரி ஒரு சதசு நடத்த இன்னொன்று பண்ணணுமான்ட்டு. ஆனால் எப்போ இவாளெல்லாம் பார்க்கறது, எப்போ இவாளெல்லாம் யாரை சொல்ல முடிகிறது, ஒத்தரையும் சொல்ல முடியாது இல்லையா. ஒரு மாதிரிங்களா சாதாரணமாக வேணா நரசராஜப்பட்டவர் ஒருவரா, ராம ஒருவனா, இல்லை சவுந்தரம் ஒருவனா, இவன் ஒருவனா, ஒருத்தர் வரமாட்டான். எல்லாருக்கும் 1000 காரியங்கள். ஆனால் ஒரு மாதிரி ஒரு சதசுன்னு பேர் வச்சா அப்போ அவளுக்கு என்ன விஷயம் இருக்குங்கிறத அவள்கிட்டேருந்து நாமளும் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. அதுக்கோசரம் தான் இந்த மாதிரி சதசு வச்சுருக்கு. இந்த சதசெல்லாம் 2 நாள் 1 நாள்லாம் போகாது, 10 நாள் வச்சு இருந்தால் தான் எல்லா வித்வான்களையும் கூப்பிட்டு எல்லாரையும் பண்ணணும். அதுக்கும் என் பெருமான் என்ன திருவுள்ளம் பத்துவனோ அது மாதிரி அந்த சதசுக்கெல்லாம் அத்தியட்சராக சுவாமி கூடவே இருந்து நடத்தி வைக்க முடியுமா பெருமாளை பிரார்த்திச்சுக்குவோம். நாராயணன்.